மூன்காயிரத்தில் வந்து பார்வதி இருக்காங்க. ஸோ பார்வதி அந்த ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 39,317 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16% இருக்காங்க. பார்வதிக்கு வந்து கமருதீனை விட நான் கம்மியாக இருக்க தெரிஞ்சிச்சுன்னா பிக் பாஸை விட்டுட்டு அப்பயே வெளில வந்துடுவாங்க. கமருதீன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவருக்கு இவ்வளோ ஓட்டா, ஏன்னா இவ்வளோ கம்மி ஓட்டான்னு சொல்லி பார்வதி வந்து கொந்தளிச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து பார்வதியோட மைண்ட் செட்டு. பார்வதி எப்பவுமே கேம் பிளே நல்லா தாங்க இருக்காங்க. ஓகே, ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான் வந்து அவங்க பண்ணுற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கே. ஸோ அவங்களாம் வந்து பிக் பாஸில் வந்து நிறைய இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, கேமே இருக்காது. இவங்க இருக்கிறதால வந்து எல்லோரும் கூட சண்டை போட்டு பிக் பாஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்களா ஒரு 2-3 ப்ரமோவில் ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து பேசி பிக் பாஸ் வந்து ப்ரமோவில் வரதுலாம் பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ 16 பேர் இருக்காங்கன்னா 16 பேரில் இவங்களே வந்து ஒரு ப்ரமோ வரதுலாம் பெரிய விஷயம். அதனால கேம் பிளேயர் தான், பட் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து பேக் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 4000 அரோரா இருக்காங்க. அரோரா ஓட்டிங் பார்த்தா 37,535 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15%. ஸோ அரோராவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, இப்படியாங்க தெரியுது. பட் அவங்க கேம் பிளே எதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. கேம் பிளேன்றதால எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. ஒன்று கமருதீன்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை வந்து துஷார்கிட்ட பேசுகிறாங்க. 2 பேர்கிட்ட மட்டும் தான் பேசுகிறாங்க. இப்போ ஏதோ பரவாயில்ல, அந்த 18+ கண்டென்ட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து மக்கள் ஓட்டு போகிறீங்களா எப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் அரோரா வந்து என்ன பண்ணுறாங்கன்ற எனக்கு ஒன்றும் புரியல மக்களே. ஸோ